திருப்பதி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து பெருமாள் தான். அந்த பெருமாள் கோயில் அப்படிங்கிறது பார்க்குறது வந்து நெறைய பேருக்கு ஒரு கனவா இருக்கும். ஏன் அப்படின்னா, பூலோக கைலாசம் அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா, 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில தான் எப்பயும் இருக்கும். 3000 அடி மேல ஹைட்ல இருக்கிற எந்த ஒரு இடத்துலயுமே கூலிங் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா, மேல பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு மட்டும் வந்து 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல அவருடைய ஹீட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்த்து வடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இத துடைக்கிறதுக்கே தனியா ஆள் இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு வேர்த்து வடியும். இந்த சிலை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத வந்து சீலாத்தோரம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு சிலையிலேருந்து எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இந்த சிலை பார்த்தீங்க அப்படின்னா, பூலோகத்துக்கு அது புதியதான ஒண்ணு அப்படின்னு சொல்றது தான் நெறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இதோட ஹீட் தான் அதோட மெயின். அதுல வந்து பச்சை கற்பூரம் வந்து நீங்க எதுலயா ஒரு இடத்துல சாத்துனீங்க, கல்ல சாத்துனீங்கன்னா கல்லு வெடிச்சிரும். ஆனா, இந்த இதுல சாத்துனீங்க அப்படின்னு சொன்னா வெடிக்கிறதே இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு உயரிய பொருள் வந்து இந்த சிலை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அபிஷேகங்களும் நடக்கும். இந்த அபிஷேகங்கள் ஒவ்வொன்னுக்கும் ஒரு கதை இருக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேல வந்து ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி பார்த்தீங்கன்னா, கீழயும் வரும். அந்த சிவன் கோயிலுக்கு நேர தண்ணி அருவி மாரி கொட்டும். அந்த தண்ணி தான் மேலேருந்து வர்ற இடம். அதாவது அங்க இருக்கிற ஒரு இயற்கை ஒரு நீர் ஊற்று. அந்த தண்ணி மட்டும் தான் இதுக்கு குடுக்குறாங்க. இங்க குளிக்கிற ஒரு பெருமாள் குளிக்கிற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கீழ புஷ்கரணி இருக்கும். அந்த புஷ்கரணில போய் டைரக்ட்டா சேர்ற மாரி இருக்கும். அதுல தான் சக்கரத்தாழ்வாருடைய கோயில் இருக்கும். அந்த புஷ்கரணியில நம்ம எல்லாரும் குளிக்கலாம். பெருமாள் குளிச்ச அந்த தண்ணி, அந்த தீர்த்தத்துல தான் நம்ம வந்து புஷ்கரணில குளிக்கிறோம். அந்த புஷ்கரணி ரொம்ப முக்கியமானது. அதே மாரி பால் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பெருமாளுக்குன்னே பல கோமாதாக்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த கோமாதாக்கள்ல இருந்து கோசாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு பால். அதுல தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. 51 தாம்பாளத்துல வந்து அந்த அபிஷேக பொருள் இருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சள் மஞ்சள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உயரிய மஞ்சள். கஸ்தூரி, அந்த கஸ்தூரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின்லேருந்து கொண்டு வராங்க. புனுகு சைனாலேருந்து வருது. அகில் அதுவும் சைனாலேருந்து வருது. ரோஜா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டிலேருந்து வருது. இந்த மாரி ஒரு உயரிய பொருட்கள் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்டு, அந்த உயரிய பொருட்கள்ல மட்டும் தான் நம்ம வந்து அபிஷேகத்துக்கு யூஸ் பண்றாங்க. அந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளவு ஸ்பெஷல்ன்னு சொல்லுவாங்க. அப்ப சாமிக்கு செய்யக்கூடிய அலங்காரங்களே அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த செலுத்தக்கூடிய புடவ பார்த்தீங்க அப்படின்னா, 21 அடி முழம். இது வந்து நம்ம யாராலயும் நெய்ய முடியாது. அதுக்குன்னே தனியா ஒரு கிராமத்துல வந்து நெஞ்சு குடுப்பாங்க. 21 அடி முழம் இருக்கும். அந்த ட்ரெஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 கிலோ இருக்கும். அந்த 6 கிலோ இத வச்சு தான் நமக்கு சாத்துவாங்க. அதே மாரி ஒரு மேல போடக்கூடிய நகைகள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு வெயிட் இருக்கும். 3 பேர், 4 பேர் சேர்ந்தா மட்டும் தான் அந்த வெயிட் உள்ள நகைய தூக்க முடியும். 12 கிலோ இருக்கும் ஒரு ஆரம். அந்த ஆரத்த தூக்குறதுக்கே அவ்வளோ பேர் வேணும். அதுக்கடுத்து பாதத்துல வைக்கக்கூடிய அந்த பாத காலணிகள் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு 4 கிலோ, 5 கிலோ இருக்கும். இந்த மாரி அதிக வெயிட் உள்ள, அதிக எடையுள்ள, அதே மாரி பியூர் கோல்டு எல்லாமே பியூரஸ்ட் ஃபார்ம் தான். அ கோல்டா இருந்தாலும் சரி, மலர்களா இருந்தாலும் சரி, எல்லாம் உயரிய ஃபார்ம் மட்டும் தான் அங்க குடுக்குறாங்க. அந்த சாமிக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அபிஷேக நெய்யும், அபிஷேக பொருட்களும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே வந்து புஷ்கரணிலருந்து கலக்குற மாரி அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே நம்ம வெளிய வாங்கிக்கலாம். அந்த கோயிலுக்கு வெளியவே நம்ம குடுக்குறாங்க. அத நம்ம வாங்கிக்கலாம். தீர்த்தங்கள் எல்லாமே தீர்த்தத்துல வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, கலருமே மாறிரும். அபிஷேகத்துக்கு போடக்கூடிய அந்த கலர் மாறி, அது ஒரு ஃபார்ம்ல இருக்கும்னு வச்சுங்களேன். அது ஃபுல்லாவே ஒரு இயற்கையான பொருட்களா வந்து இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருப்பதி மலைக்கு போறதுங்கிறதே ஒரு புண்ணியம். அதுல என்ன அப்படின்னா, வந்தவுடனே பார்த்தவுடனே திரும்பிறக்கூடாது. அந்த மலையில வந்து 16 மணி நேரமாவது மினிமம் இருக்கணும். அப்பதான் வந்து இறைவனுடைய அருள் வந்து அதிகமா இருக்கும். சந்திர தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய சந்திரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புத்தி, ஒரு அறிவு அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இவர போய் நம்ம வழிபடலாம். இதுல மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற சித்தர் தான் ரொம்ப முக்கியமானவரு. அங்க இருக்கிற சித்தர் பார்த்தீங்கன்னா, அவருடைய சிலைக்கு பின்னாடி ஜீவஸ்தலம் அதாவது அடக்க ஸ்தலம், ஜீவசமாதி எப்படின்னாலும் வச்சுக்கங்க. அங்க ஜீவசமாதி ஆனனால, இவருடைய பேருக்கும், புகழுக்கும் அதிகமான அ வ ஒரு பேர் இருக்கிறதுக்கு காரணமே அந்த சித்தர்ன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வழிபாடுகள் எங்கெங்க இருக்குதோ, அந்த கோயில் ஃபுல்லாவே ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த கோயில்ல வந்து கடவுளே நேரடியா வந்து காட்சி குடுத்து, அது இருந்த இடத்துல அந்த சித்தருடைய அடக்கஸ்தலமும் இருக்கு. அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே இருக்கும். அந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே தங்கத்தால மின்னிக்கிட்டு இருக்கும். தங்கத்தால் ஆன ஒரு கோபுரம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பொற்கூரை வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஒரு பெருமாள் இருப்பாரு. அத நம்ம வந்து மேல விமானத்துல இருக்கிற பெருமாள நம்ம தனியா ஒரு இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் தெரிவாரு. அந்த விமானங்கள் இருக்கும்.
இருக்கும். இது ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் முடிஞ்சா ரெஸ்ட் எடுக்கிறாரு பெருமாளு. உலகத்திலேயே வந்து அதிகமான வருவாய் வரக்கூடிய கோயில்ல வந்து 2வது, 3வது கோயில்ல வந்து இது வந்துருது. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உணவு. அதாவது தானங்கள், தர்மங்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப பல இடங்கள்ல வந்து பல பேர் குடுத்துட்டு இருக்காங்க. அன்னதான கூடங்களும் அதிகமா இருக்குது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஜலப்பிரசாதம் அப்படிங்கிறது முக்கியமானது. எல்லாமே இங்க பிரசாதமா தான் இருக்கு. அதே மாரி பூ வந்து அங்க மட்டும் தான் சூடுவாங்க. அந்த பூ வந்து வேற யாரும்